யோகம் சுபயோகம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 29/3/2025 குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அப்ப பார்த்தீங்கன்னா இப்ப சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ராசி மாற்றம் செய்கிறார். சனி பயிற்சி நடக்கிறது. இந்த சனி பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி நம்ம இப்ப பார்க்க போறோம். கன்னி ராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார், 7ல் ராகும் இருக்கிறார், ஜென்மத்தில் கேதுவும் இருக்கிறார். அப்போ நரம்பு தொந்தரவு நமக்கு கொஞ்சம் வந்துடுது, ஞாபக மறதி வருது, பிரச்சனைகளை நோக்கி நம்ம பயணப்படுறோம். இந்த பிரச்சனைகள் தீர்ற மாதிரியும் தெரியல, என்னடா இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது ஏதோ குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால 5ஆம் பார்வையா அப்படி தட்டிக்கிட்டு வரீங்க. பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனையை தள்ளிக்கிட்டு வர்றீங்கன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 10ல் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல அப்பப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் தோன்றும், சங்கடங்கள் வரும். அதனால கொஞ்சம் பார்த்து அனுசரிப்பது நல்லது, மனம் விட்டு பேசுவது நல்லது. அதே மாதிரி நீங்க கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னு சொன்னா நமது கூட்டாளிகளால் தொழில் நண்பர்களால் நமக்கு மன கஷ்டமும் சில நேரத்தில் வரும். அவங்க ஒரு 10 பைசா சேர்த்து எடுத்துட்டா கூட அதை விட்டு கொடுத்து இந்த 2.5 வருஷமும் நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த 7ஆம் இடத்து சனியினால நமக்கு அந்த பாதிப்பு குறையும். எழுத்துக்கு பேசணும் அப்படின்னு சொன்னா நமக்கு சில பாதிப்புகள் வரலாம், சில சங்கடங்கள் வரலாம். அதனால கொஞ்சம் தாழ்ந்து போறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் அனுசரிங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்மளை நோக்கி வரக்கூடிய கத்தியை நம்ம அப்படியே தொலைய சாய்ச்சிக்கிட்டோம்னு சொன்னா அது பாட்டுக்கு போயிட்டு நம்ம பாட்டுக்கு திருப்தியா இருக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த 7க்குடைய சனி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை உருவாக்கிடுவார். ஆகவே நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மனைவி இடத்துலையும் தொழில் செய்யக்கூடிய நண்பர் இடத்துலையும். அதே மாதிரி நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க, ஒரு அரசு துறையில வேலை செய்றீங்க அப்படின்னு சொன்னா அரசு அதிகாரிகள் உங்களை நோக்கி நல்ல கணைய வீசுவாங்க, நல்ல பேசுவாங்க. இதை நம்ம நல்லதே செஞ்சிருந்தா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் இது சரியில்லைம்பாங்க. சரிங்க ஐயா, நான் திருத்திக்கிறேன், அது சரி பண்ணிடுறேன்னு சொல்லி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா வேலை வாய்ப்புல பிரச்சனை இருக்காது, சங்கடங்கள் வராது. ஏன்னு கேட்டால் கொஞ்சம் இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்கோபம் அதிகமாக வரும். இந்த முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு விநாயகர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, சூரிய நமஸ்காரம், இந்த 3ஐயும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை இல்லாம நம்ம தவிர்த்தரலாம். அதே மாதிரி நீங்களுமே கூட என்னன்னு கேட்டால் உங்க ராசிக்குமே கூட ஒவ்வொரு சனி ஞாயிறுல காக்காய்க்கு உப்பு இல்லாம சாதம், தயிர் 2 கருப்பல் வச்சு காக்காய்க்கு வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மன திருப்தியோடையும் சிறப்பாகவும் சனி பகவான் ஆட்சி பெற்று அவருடைய ஆசீர்வாதமும் பெற்று நீங்க சிறப்பா அந்த 7க்குடைய இருக்கக்கூடிய சனியினுடைய அந்த பாதிப்புல விலகி சிறப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது உங்க மனைவி ராசி சிறப்பா இருந்தது, அதாவது மிதனமாகவோ கடகமாகவோ இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கும்பராசியா இருந்தாலும் பிரச்சனை இல்லாம சிறப்பா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல இந்த மாதிரி ராசிகள் உட்காந்துட்டா மீன ராசியோ அல்லது விருச்சிக ராசியோ அல்லது தனுசு ராசியோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படி பாதிப்பு நமக்கு கண்டிப்பா இருக்கும். அவங்க ராசி பாதிப்பு இல்லாமல் தான் நமக்கு சிறப்பா இருக்கும். அவங்க அந்த கடவுள் வழிபாடு பண்ணும்போது நம்முடைய தொழில் நீதியா நம்முடைய பிரச்சனை இல்லாத நம்ம வாழ்க்கையை வாழலாம். கடவுள் வழிபாடு தான் இதுக்கு மிகச்சிறந்தது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி மறப்பீங்க, பாதி ஞாபகத்தில் இருக்கும். அந்த பாதி மறந்துட்டோமே நினைக்காம நீங்க பரீட்சையில் எழுதுனீங்கன்னு சொன்னா அதை எழுதும் போது அந்த கண்டினியூட்டி வந்துடும். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாவே இந்த கண்டினியூட்டி வந்துடும். அதனால நல்ல ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண் பெற்று, அதாவது ஒரு நடுத்தரமா மதிப்பெண் பெற்று சிறப்பா நீங்க பரீட்சையில் நல்லா பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு, சிறப்பாக இருக்கும். நல்ல கல்வி நிலையங்கள்ல உங்களுக்கு கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அதே சமயத்துல நீங்க சனி பகவானை வழிபாடு செய்யுங்க, பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. இந்த 3ஐயும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் கல்வி, தகுதி இது அனைத்தும் வந்துவிடும். புதிய வேலை வாய்ப்பு நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு கொஞ்சம் அலையிற மாதிரி இருந்தாலுமே கூட இந்த வருஷத்துல உங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும். அதனால நல்ல கம்பெனியாகவும் கிடைக்கும், நல்ல வருமானமும் கிடைக்கும். ஆனால் அங்க கொஞ்சம் பிரச்சனை வந்தாலுமே கூட அனுசரிப்பு இருந்துச்சு
இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, சங்கடங்கள் இருக்காது, சிறப்பாக இருப்பீங்க. அதுக்கடுத்து கலை சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு 2 இடம் போகும்போது அது அலைச்சல் இருக்கும். சில நேரத்தில் திரும்பி அதையே ஒருக்க நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த சனி பகவான் இப்படி தான், 7 இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படி தான் பண்ணுவார். அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் திருச்சல் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரணையோடு நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நடுத்தரமாக இருக்கும். மேலே வரும், செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் வந்து தேர்தலில் நிற்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை வந்து கடவுள் வழிபாடு செய்வதன் மூலமாக நான் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். வாய்ப்பும் சிறப்பாக அமையும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு விடாமல் பார்த்துக்குங்க, நன்றாக இருக்கும். லாபம் சிறப்பாக இருக்கும். பொதுவாக வந்து தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கும் நடுத்தரமாக தான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த 7 சனி பாதிப்பு எதுவும் இருக்காது, கண்டக சனி பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டக சனியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து சில நேரத்தில் அள்ளி கொடுப்பார், சில நேரத்தில் வந்து அப்படியே அமுத்துவார். ஆக இந்த அள்ளி கொடுக்கும்போது அதை சேவ் பண்ணிக்கோங்க, அமுத்தும் போது அதை வெளியே விட்டீங்கன்னா அந்த உங்களுடைய பொருளாதாரத்தை அது உங்களுக்கு ஈக்குவலாக அந்த 2.5 வருஷமும் ஓடிடும். சிறப்பாக இருக்கலாம். எல்லோருமே கடவுள் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். சனி பகவான் விடாமல் கும்பிட்டுவாங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 80% உங்களுக்கு நல்ல வாய்ப்பினை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்கும். குடும்பமும் நீங்களும் சேமமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.